இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா நாடுகளில் உள்ள சபைகளுக்கு எழுதும்போது சொல்றாரு, விசுவாசிகளே, நீங்க ஒருத்தரும் இனிமே எனக்கு வருத்தம் உண்டாக்கக்கூடாது. ஏன்னா இந்த கலாத்திய நாட்டு திருச்சபை மக்கள் உபதேசத்துல தடுமாறி அவர்கள் பின்மாற்றம் அடைவதற்கு ஏற்ற காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆவிக்குரிய வைராக்கியம், ஆவிக்குரிய தன்மை அதெல்லாம் மாறி மாம்சத்துல அவர்கள் செயல்படுகிற, மாம்சத்துல முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துட்டு, இந்த பவுல் அவங்கள விட்டு கடந்து போன பிறகு யாரோ நூதனமா உபதேசித்த உபதேசங்களை கேட்டு வழி விலகுகிற ஒரு நிலை அந்த சபையில ஏற்பட்டதுனால தான் அது மிகுந்த வருத்தத்தை பவுலுக்கு உண்டாக்கியது. ஆகவே அவங்களுக்கு பதிலாக இந்த நிருபத்தை எழுதி முடிக்கும்போது சொல்றான், இனிமே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், புரிய வைக்க வேண்டியதெல்லாம் புரிய வச்சுட்டேன், நீங்க அறிய வேண்டியதெல்லாம் நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள உங்களுக்கு நான் உதவி செஞ்சிட்டேன். இனிமே ஒருவனும் எனக்கு என்ன செய்யக்கூடாது, வருத்தம் உண்டாக்காதிருப்பானாகன்னு சொல்லி அவர் பாரத்தோடு எழுதுகிறார். இந்த வார்த்தையை இன்னைக்கு ஆவியானவர் நமக்கும் தருகிறார். நாம் நமக்கு மேல இருக்கிற யாருக்கும் வருத்தம் உண்டாக்கக்கூடாது. பிள்ளைகளே, உங்க பெற்றோர்களுக்கு நீங்க ஒரு நாளும் வருத்தம் உண்டாக்கக்கூடாது. படிக்கிறதுக்கு வைக்கிறாங்க, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஏராளமான பணங்களை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இது படிக்கிற காலம், படிப்பில் கவனம் செலுத்தாமல் மார்க்கெல்லாம் கம்மியாக வாங்கிட்டு ஃபெயில் ஆகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நிமித்தம் உங்கள் பெற்றோர்கள் உங்களை நினைக்கும் போது வருத்தப்படுவாங்க. அதனால் நேரம் எடுத்து படிங்க, எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்கள் படிப்பதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. தெரியாததை புரியாததை கற்றுக்கொள்ள ஆசிரியர்களுடைய உதவிகளை நாடுங்க. உங்கள் பெற்றோர்கிட்ட மனம் விட்டு பேசி அதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. அப்போ தான் அவங்க உங்களை பார்க்கும்போது சந்தோஷப்படும். வாலிப பிள்ளைகள் எந்த விதத்திலும் தவறான நட்புகள், தவறான உறவுகள் உடையவர்களாய் நீங்கள் இருப்பதை உங்கள் பெற்றோர்கள், உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் கேள்விப்பட்டால் அது நிமித்தம் கண்டிப்பாக அவங்களுக்கு அது வருத்தமாக மாறிடும். ஆகவே தவறான நட்புகளோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது அப்படிப்பட்ட உறவுகளுக்கான காலம் அல்ல. நீங்களே உங்களுக்கு தேவையான துணைகளை தேட வேண்டும் என்று நினைப்பது சரியல்ல. அப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்கள் பெற்றோருக்கு நிச்சயம் வருத்தத்தை உண்டாக்கும். தயவாக அவர்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும் எந்த செயல்லையும் ஈடுபடாது. வேலை செய்கிறவங்க, உங்கள் கம்பெனி ஓனர், உங்கள் மேனேஜர், உங்கள் சூப்பர்வைசர், அவங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்குற மாதிரி வேலையில் ஓப்பி அடிக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, தாமதம் பண்ணாதீங்க, ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க, ஏதாவது செஞ்சு ஒப்பேத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் அவங்க பார்க்கும்போது உங்களை நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர உங்களை நினச்சி வருத்தப்படுற மாதிரி எதையும் அதே மாதிரி சூப்பர்வைசர்ஸாக இருக்கிறவங்க, மேனேஜர்ஸாக இருக்கிறவங்க, ஓனராக இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மன வருத்தம் அடைகிற மாதிரி பேசாதீங்க, அவர்களை கடினமாக நடத்தாதீங்க, அவங்களுக்கு அதிகமான அழுத்தங்களை கொடுக்காதீங்க, குறிப்பிட்ட நபரையே டார்கெட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, அவர்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுற மாதிரி நிறைய பேர் மத்தியில் அவங்கள அவமானப்படுத்தாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்க. இப்படி அவர்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்குகிற எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. நெருக்கமாக பழகுறீங்க, அந்த நட்பு உறவில், அந்த அன்பின் உறவில் ஒருத்தரை ஏமாத்திடாதீங்க. கொடுக்கல் வாங்கல்ல உண்மையாக இருக்கிறதுல கவனமாக இருங்க. வாங்கிட்டு கொடுக்காததுனால மன வருத்தம் உண்டாகிற மாதிரி எந்த காரியத்தில் நீ ஈடுபடாதீங்க. திருச்சபை மக்கள், போதகர்களுடைய மனது வருத்தப்படுற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. சபைக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக அல்லது ஊழியருக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்கிறதில்ல கூட்டம் கூடாதீங்க. தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க, தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. ஆலயத்திற்கு, ஆராதனைக்கு, ஜெபங்களுக்கு
நேரத்திற்கு வந்து ஊழியர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. ஆராதனை நேரங்களிலே, ஜெப நேரங்களிலே அதில் கலந்து கொள்ளாமல் உங்கள் நேரங்களை நீங்கள் வீணாய் செலவு செய்வதை ஊழியர்கள் பார்ப்பார்களானால் நிச்சயம் அது அவங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும். அப்படி நீங்கள் மன வருத்தத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. ஊழியத்தில் நல்ல ஒத்துழைப்பு தரணும். சபையில் நடக்கிற ஊழியங்களில் உடலாலும் பொருளாலும் பணத்தாலும் உங்களால் எந்தெந்த உதவிகளை செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு செய்ய திராணி இருக்குங்கிறத உங்கள் ஊழியர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தால் அதை நினைக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், வருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் ஊழியர்களே உங்கள் விசுவாசிகள் உங்களை நினைக்கும் போது சந்தோஷப்படணும். கடினமாகவே பிரசங்கம் பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தியே பேசக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை காரணம் காட்டி அதற்குன்னே வசனத்தை எடுத்துகிட்டு வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆராதனையில் தேவன் பேசுவார் என்று எதிர்பார்ப்போடு வரும்போது அவர்களை குறிவைத்து காயப்படுத்தி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை நினச்சி விசுவாசிகள் வருத்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட எந்த காரியங்களிலேயும் ஈடுபடக்கூடாது. எல்லாவற்றை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் வருத்தப்படுற மாதிரி நாம் யாரும் எந்த செயல்களில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அந்தரங்க காரியங்களிலே கவனமாக இருப்போம். எந்த விஷயமா இருந்தால் நம்முடைய ஆத்துமா கரைப்பட்டு போகக்கூடிய ஏதாவது செயல்களிலே நாம் ஈடுபடுவோமானால், நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கரைப்படுத்துவோமானால் நிச்சயம் நமக்காக விலை கிரயம் கொடுத்து இரத்தம் சிந்தி மீட்ட இயேசுவுக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்கும். யாரையும் வருத்தப்படுத்துகிற செயல்களில் ஈடுபடாதபடிக்கு நம்மால் இயன்ற வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவங்களா, சமாதானத்தை உண்டு பண்றவங்களா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, எங்கள் நிமித்த எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.